ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அப்டேட்டு. இது வந்து சிவப்பு இட்லி பூக்கள் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி லைட் பிங்க்கு வந்து கொஞ்சம் வெயிலில் தூக்கி வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் இலைகள்லாம் பச்சையாக மாறிட்டு வருது. இது வந்து முதல்லேருந்தே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கினதுலேருந்தே அதே நர்சரி பையில் தான் இருக்குது, பெரிய பையில். எதுலேயும் மாற்றி வைக்கலை. இது வந்து நிறைய துளிர்கள் எடுத்து இப்போ பூக்களும் நிறைய வச்சிருக்கு. கொத்து கொத்தாக பூக்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் 5-6 பூக்கள் இருக்குது, 6 கொத்து இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடின்ட்டு. அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள் ஒவ்வொன்றும் அந்த கொத்து கொத்தாக பூக்குது. இது மஞ்சள் வந்து 3 கிழங்கு வச்சதில் 3மே வந்துருச்சு. 2 கிழங்கு வந்து நல்லா கொஞ்சம் இலைகள் 2-3 இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. 3வது கிழங்குல இப்போ தான் இலைகள் வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. போன தடவை இதில் ஃபஸ்ட்டில் நான் முதல்ல வச்சேன், அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து போட்டேன் வேண்டான்னு. இப்போ திருப்பி அங்கே தட்டில் வச்சுருந்ததில் முளைச்சி வந்ததுன்ட்டு திருப்பி தூக்கி வச்சேன். ஓரளவுக்கு இப்போ 3 கிழங்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் பொங்கலுக்குள்ளே அது அறுவடை கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு பெரிய சாக்கில் தான் வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சள் ஊட்டி ரோஜா 2 மொட்டுகள் இருக்குது தற்சமயம். அது தவிர நிறைய துளிர்கள் ஒரு பக்கம் எடுத்து வந்திருக்கு, 2 பக்கம். அது மாதிரி பிரான்ச்சஸும் நிறைய வந்திருக்கு. சப் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது இதில். இதுவும் வெள்ளை ஊட்டி ரோஜாவும் தான் தற்சமயம் பூத்துட்ருக்கு. ப்ளஸ் பன்னீர் ரோஜா 2 பூத்துட்ருக்கு. மிச்சபடி அவ்வளோவா ஒரு இதுலேயுமே ரோஜா வந்து பூக்களை தற்சமயத்துக்கு பூக்களை. வெயில் தாங்கலை போல். கொஞ்சம் வெயில் காலம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். மழை வந்துடுச்சுன்னா ரோஜாக்கெலாம் கொண்டாட்டம் தான். நல்லா பூக்கள் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். செடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிரான்ச்சஸும் நிறைய வரும். மஞ்சள் ஊட்டி ரோஜா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை மாடிப்படியில் இருக்கிறது ஒரே கொப்பாக போயிட்டு இருந்ததில் அதை வெட்டி விட்டதில் ஒரு 3-4 தடவை வெட்டி விட்டதில் இப்போ தற்சமயம் வெட்டி விட்டதில் தான் 2 பிரான்ச்சஸாக பிரிஞ்சு வந்திருக்கு. 2 பிரான்ச்சஸுமே நல்லா பிரிஞ்சு வந்து நல்ல துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் கருவேப்பிலை செடி வந்து பிக்கப்பாக ரொம்ப வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இது வாங்கி. இப்போ தான் 2 கவராக பிரிஞ்சு வருது. 2 கொப்பாக பிரிஞ்சு வந்திருக்கு. கீழே உள்ள செடி வந்து அது ஏற்கனவே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அதில். கருவேப்பிலை செடி இதுதான் வெட்டி 3 தடவை 4 தடவை வெட்டி விட்டு இதுதான் 2 இதாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது காராமணி செடி மாடியில் இருக்குது. இதில் வந்து இன்னும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கலை. இப்போ தான் பூக்கள் வச்சுட்ருக்கு. இன்னொரு செடி வந்து ஏற்கனவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது செடி வகையோட சேர்ந்தது தான். ரொம்ப கொடி மாதிரி பிடிச்சி போல். முதல்ல ஒரு நீளமாக ஒரு கொப்பு வந்து திருப்பி அதிலேயே நிறைய சப் பிரான்ச்சஸ் வருது. நிறைய பூக்களும் வச்சுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ அறுவடை கிடைக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.